அந்த மண்ணை களிமண்ணு மணல் சேர்ந்தது, நல்ல ஈரமா பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மண்ணை தன்னுடைய 2 கைகளாலும் ஒரு தேங்காய் அளவுக்கு கையில எடுத்து வைத்து தன்னுடைய கணவரை நோக்கி வணங்கி, இறைவா, கணவன் தான் அவளுக்கு இறைவன். சிவபெருமானுடைய தீவிர பக்தர் சமதக்கினி முனிவர். சமதக்கினி முனிவர் ரேணுகா தேவிக்கு அவன் தான் கடவுள். அந்த ரேணுகா தேவி அந்த மணல் உருண்டையை கையில எடுத்து சிவபெருமானை நோக்கி அல்ல, விஷ்ணு பகவானை நோக்கி அல்ல, பிரம்மாவை நோக்கி அல்ல, தன்னுடைய கணவரை வேண்டி விரும்பி, இறைவா, இந்த களிமண்ணை எனக்கு ஒரு பானையாக தா. களிமண்ணில் உருட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட இந்த கோரிக்கையை வைத்த உடனே சில நொடிகளிலேயே அந்த கையில் இருக்கக்கூடிய மண் உருண்டை ஒரு பானையாக மாறும். பானையாக மாறினாலும் அது பச்சை பானை தான், ஆனாலும் தண்ணீரில் கரையாத தன்மையோடு அந்த பானை மாறும். இது நடக்குமா? கொஞ்ச நேரத்துக்குள்ள, ஒரு 20 செகண்டுக்குள்ள ஒரு களிமண்ணை உருண்டை பானையா மாறி, அதுவும் தண்ணீர்ல கரையாத பானையா மாறுமா? நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் தான். அது எப்படி மாறும்? இது பொய்யாக இருக்கும் அல்லது கற்பனையாக இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். நினைப்பது தவறில்லை, ஆனால் உண்மையிலேயே இது நடந்தது. அந்த ரேணுகா தேவி தன்னுடைய கையிலே அந்த களிமண் உருண்டையை வைத்து தன்னுடைய கணவரை நோக்கி வணங்கி, ஒரு பானையாக இதை தா, தண்ணீரில் கரையாத ஒரு பானையாக தா என்று அவள் வேண்டும். அந்த பானை, அந்த களிமண் உருண்டை பானையாக மாறியது. இப்படி தினந்தோறும் களிமண் உருண்டையை எடுத்து பானையாக்கி குளித்து முடித்தவன் அந்த நீரை அந்த களிமண் குளத்திலே கொண்டு சென்று முனிவரிடம் கொடுப்பது அவருடைய வழக்கம். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல,